கண்ணு மாடு அப்படித்தானே? அருமையான ஒரு ஹச்சப் கிராஸான மாடு. மாடு எத்தனை இது மாடுங்கயா? ரெண்டாணைத்து மாடு. கண்ணு என்ன கண்ணுங்கயா? கண்ணு காலகன். மாடு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குங்கயா? 1.5 மாசம் ஆகுது அப்படித்தானே? நீங்க தான் கொடுத்துருக்கீங்களா வாங்கிருக்கீங்களா? நீங்க தான் வாங்கிருக்கீங்க. எந்த ஊர் போகுதுங்க? இது உப்பத்தூர் போகுது. என்ன விலை சொன்னாவா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 35,000 சொன்னாங்க. 35,000 சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 27,000 வாங்கியாச்சு. 27,000 முடிச்சாச்சு அப்படித்தானே? பால் எவ்வளவு சொல்லிருக்காவ? பால் 10 லிட்டர் 10 லிட்டர் சொல்லிருக்காவ. எவ்வளவு இருக்குங்க உங்க கணிப்பு? ஒரு 8 லிட்டர் வரும். ஓ 4 நாள் வரும் அப்படிதான் உங்க கணிப்பு. அருமையான மாடு. இது வெயில்லாம் தாங்க மாடியா? ஹச்சப் மாடு வெயில்லாம் தாங்க அப்படித்தானே? நம்ம ஏரியால 1 லிட்டர் பால் எவ்வளவுயா? 1 லிட்டர் பால் 50 ரூபா. 50 ரூபா. 50 ரூபா லாபம் தான் அப்படித்தானே? இந்த மாடு எத்தனை வருஷம் வச்சுக்கலாங்க? இது 4 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 4 வருஷம் போட்டு வச்சுக்கலாம். பிரச்சனை இல்லாம. சரி ஓகே. எந்த வியாபாரி நீங்க? சொரண்டை வியாபாரி. எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? விருதாமணி. எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க மொத்தம்? 4 மாடு. எல்லாமே எத்தனை மாசம் சென மாடு வாங்கிருக்கீங்க? இது 7 மாசம் தானே? சரி, இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணீங்க? 27 கை தடி பாப்போம். கைட்டு தடி பாட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்க. ஏல கண்ணு காட்டுங்க. இல்லதான் கண்ணு கிடக்குறேன். தட்டி பாத்துல கணிச்சிருவீங்க அப்படிதானே? இல்ல 7 மாசம் தானே? 7 மாசம் தானே? இது எத்தனை மாசம் தானே? இது எத்தனை மாசம் தானேங்கயா? இது 8 மாசம் இருக்கும். 8 மாசம் தானே? இது செக் பண்ணிட்டீங்க? என்னடாக்கு கண்ணு என்னடாக்குன்னா இது 8 மாசம் தானே? இது எவ்வளவு வாங்கிருக்கியா? இது 27. அந்த மாடு எவ்வளவு வாங்கிருக்கியா? 23. அது 23. சரி ஓகே. இந்த இது ஹச்சப்பு பால் மாடு. இது பால் மாடு. இது சென கிடையாது. 22. இது சென கிடையாது. பால் மாடு. அந்த மாடு இந்த மாடு ஒரு நாட்டு மாடு கிராஸ் 35. இது எத்தனை மாசம்? 35. இது எத்தனை மாசம்? இது 8 மாசம். 8 மாசம் தானே? இதெல்லாம் குடுக்கதான் வாங்கி கண்ணுட்டி கிடக்கா? கண்ணு நடக்குனா கண்ணுட்டி ஜாமுன்னு கிடக்கு. சரி ஓகே. இந்த மாடெல்லாம் குடுக்கதான் வாங்கிருக்கீங்க? வீட்டுல போய் குடுக்கதான். உங்க நம்பர் சொல்லுங்க. என் நம்பரா 87 54 930 914. சரி ஓகே. இதுல இருந்து சூப்பர் மாடு அப்படிதானே? நல்ல கண்ணு மாடு அப்படிதானே? தலைப்பெரு மாடு. 4 பல்லு 7 மாடு அப்படிதானே? மாடு பால் எப்படி இருக்கு? பால் 10 லிட்டர் இருக்கு. 8 லிட்டர் கேரண்டி வச்சிருக்கு. 8 லிட்டர் கேரண்டியா சொல்லலாம். எத்தனை பேட்டு கவலை இல்லாம இருக்கலாம் அப்படிதானே? குணம்லாம் எப்படி இருக்கு? குணம்லாம் எப்படி இருக்கு? குணம்லாம் சூப்பரா இருக்கு. விலையில எப்படி இருக்கு? என்ன சொல்லுது? கண்ணு பெட்டை கண்ணு தான். விலையில எப்படி சொல்லுதீங்க? 45 ரூபா சொன்னேன். குறைச்சு கொடுக்கலாம். வந்தா குறைச்சு கொடுத்துடலாம். இந்த மாடு எப்படி சொல்லி? இது கைப்பாலோ? இல்ல கண்ணுட்டி மாடு தான். இது என்ன கண்ணு இருக்கு? கண்ணு காலங்கண்ணு. பால் எவ்வளவு இருக்கு? பால் ஒரு 8 லிட்டர் இருக்கு. 8 லிட்டர் இருக்கு. என்ன விலை சொல்லி? இதெல்லாம் 32 சொன்னேன். எவ்வளவு விடுவீங்க? குறைச்சு கொடுத்துடலாம் அப்படிதானே? இந்த மாடு ஹச்சப் கிராஸ். ஆமா. இது எவ்வளவு பால் இருக்கு? கிராஸ். இது எவ்வளவு பால் இருக்கு? இது பால் ஒரு 8 லிட்டர் இருக்கு. 8 லிட்டர் ஓட அப்படிதானே? இது கண்ணு மாடா கைப்பாலா? கண்ணு மாடு. இது எவ்வளவு சொல்லுங்க? 35 ரூபா சொன்னேன். எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? ஆமா. வந்த 1000 முன்ன கொடுக்கும். குறைச்சு கொடுத்துடலாம். இந்த மாடு எவ்வளவு சொல்லுங்க? அது 45 ரூபா சொன்னீங்க. இது கண்ணு மாடு தானே? கண்ணு மாடு. பால் எவ்வளவு இருக்கு? பால் 11 லிட்டர் இருக்கு. 11 இருக்கு. எவ்வளவு கேரண்டி சொல்லலாம்? பால் 10 லிட்டருக்கு விடாம கேரண்டி சொல்லலாம். 10 லிட்டர் விடாம. கண்ணு என்ன கண்ணு? காலங்கண்ணு. எவ்வளவு விலை சொல்லுங்க? 45 சொன்னேன். 45 தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஆமா. 2 காலம் ஜம்முன்னு வாங்கி கொடுத்தேன். ரெண்டுமே என்ன என்னம்னா இது? 2 காளையனும் காங்கேய காளையன் ரெண்டுமே. பல்லு எப்படி? ரெண்டுமே பல்லு. இது 2 பல்ல பல் போடல. அது பல்லே போடலனா? ஆமா. இது பாத்துக்க அப்படி தெரியலையே. பல்லு போடல. இதான் பல் போட்டிருக்கு. இதான் பல்லு போட்டுக்கணும். ஆமா. ஜம்முன்னு இருக்கு ரெண்டுனே. ஆமா. ஆனா 2 வெள்ளை ஆயிரும். வெள்ளை கலர் மயிலே ஆயிரும். பாக்கறது அப்படி கலரா இருக்கு. கொஞ்சம் சந்தன புள்ளி ஆயிரும். அது மயிலே ஆயிரும் அப்படிதானே? 2 என்ன விலைன்னு வாங்கி கொடுத்துருக்கீங்க? 2 60 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. 60 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு அப்படிதானே? சந்தையில சூப்பர். 2 காளையும் நல்லா அருமையான கலர். காய் அடிச்சதா காய் அடிக்காதா? காய் அடிக்கல. ஏதோ வேலைக்கு பழகிருக்கலாம் பழக்கலையா? தட்டு வண்டி பழக்கிருக்கு. ரேக்லா வண்டி மீதி எதுவும் பழக்கல. உலகம் ஒண்ணும் பழக்கலையோ? ஒண்ணும் பழக்கல. மரம்லாம் அடிக்கல. என்னதான் பழக்கணும். எல்லாமே பழக்கணும். எல்லாம் அதான் சொல்லி கொடுக்கணும். எல்லாமே ரேக்லா வண்டி மட்டும் பழக்கிருக்கு. ஆமா. பழக்கிடலாமாண்ணே? பழக்கிடலாம். ஆனா காய் அடிக்காம பழக்கலாம். காய் அடிக்காம பழக்கலாம். ஆனா காய் அடிக்கணும். எதனால காய் அடிக்கணும்? காய் அடிக்கலாம். மாட்டு நேரத்துல ஆளை முட்டிடும். ஆமா. அது காளையா வராது. மூர்க்கமா காய் அடிக்கலாம். ஆமா. கண்ணெல்லாம் சிறுத்துக்கிட்டு காங்கேய காலம் மாதிரி இப்படி முறைச்சு பார்க்கணும். காய் அடிச்ச உடனே அந்த சோகமாயிரும். பிரச்சனை வேலைக்கு செஞ்சுட்டே இருக்கலாம். சரிங்க. திரும்ப கண்ணு மாடு அப்படித்தானே? கண்ணு மாடு தானே? கண்ணு என்ன கண்ணு? பெட்டை கண்ணு மாடு. எத்தனை இது மாடு? தலையீத்து மாடு. பால் இருக்கா? எப்படி? பால் இருக்கு. எவ்வளவு பால் இருக்கு? ஒரு 5 லிட்டர் இருக்கும். 5 லிட்டர் ஓடும். 2 ஒரு 4 நாளா தப்பு இல்லாம இருக்கும் அப்படிதானே? ஆனா தலையீத்து மாடு அப்படிதானே? மாடு எவ்வளவு நாள் இருக்கும்? மாடு ஒரு 60 நாள் இருக்கும் அப்படிதானே? சரி, விலையில எப்படின்னு சொல்லுவீங்க? விலை 55,000. 55,000 எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? ஒரு 45 விட்டுருவோம். 45 விட்டுற வேண்டியதான். கேள்வி எவ்வளவு இருக்கு? கேள்வி 40 ரூபாயில. 40 ரூபாய்க்கு தான் கேள்வி இருக்கு அப்படிதானே? எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? அது 45 விட்டுற வேண்டியதான். இந்த மாடு எப்படின்னா? சன மாடம்
என்ன அது அவர் மாடு. சூப்பர் கண்ணு மாடு ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க. நாட்டு மாடு கிராஸ் அப்படிதானே? ஆமா. நாட்டு மாடு கிராஸ். எத்தனை ஈத்து மாடா இருக்கும்ண்ணே? இது ஒரு 4-5 4 ஈத்தா இருக்கணும் அப்படிதானே? ஆமா. கண்ணு கொஞ்சம் மெலிவா இருக்கு அப்படிதானே? போடையில மேஞ்சி மாடு. மேஞ்ச மாடு அப்படிதானே? வைக்காம மேஞ்சி காட்டு. காட்டு மேய்ச்சல் மாடு தான் அந்த மாடு. என்ன விலை சொன்னாவே என்னென்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 25 நாப்ல. அதனால 20 ரூபா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? பால் எவ்வளவு சொல்லிருக்காவ? பால் ஒரு 5 லிட்டர். அவங்க 7 சொன்னாங்க. 7 சொன்னாங்க. நம்ம கணிப்பு 5. 2.5 இருக்கும் அப்படி ஒரு கணிப்பு. சரி, நம்ம 20,000 எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியும்? இது கறக்க மட்டும் கறந்துட்டு 17-18 வரைக்கும் கொடுத்துட வேண்டியதான். பாலை மட்டும் கறந்து கொடுத்துட வேண்டியதான். எப்போதும் அப்படிதான் வாங்கி செய்வி அப்படித்தானே? ஆமா ஆமா. சரி, எந்த ஊர் போகுது? இது பேரூர். சிறுவண்டம். 1 லிட்டர் பால் எவ்வளவு அங்க நம்ம ஏரியால? 40 ரூபா. சரி, எத்தனை மாடு பாத்துருப்பியா? விலையெல்லாம் அப்படி கூடுதல் இருக்கா கம்மியா இருக்கா என்ன? மாடு 45 40 அப்படிலாம் இருக்கு. மாடு வரத்துல எப்படி இருக்கு? நல்ல சரியான அதிகமா தான் இருக்கு. ரேட் அதிகம். ஜோடி காளைகள் அப்படிதானே? 2 காளை ஜம்முன்னு கொண்டு வந்துருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 காளை பத்தி சொல்லுங்க. இது எப்படி பல்லு? இது 4 பல்லு. ரெண்டுமே 4 பல்லு அப்படிதானே? பல்லு 6 பல்லு. இது 6 பல்லு, இது 4 பல்லு. இது விலை எப்படி சொல்லுவீங்க பிரதர்? மொத்தத்துல அது 60 சொன்னோம். 65. 65 கொடுத்துறோம் அந்த மாடு. அது 2 எவ்வளவு சொல்லுவீங்க? அது 70 சொன்னோம். 70 சொல்லி எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? நான் வந்து அனுசரிச்சு விட்டுறலாம். 70 அனுசரிச்சு விட்டுறலாம் அப்படிதானே? குணமா நல்லா இருக்கு அப்படிதானே? குணமா அருமையா இருக்கு. சூப்பர் மாடு. சூப்பர் மாடு. என்ன ஓட்டு நிற்கும். சரி, ஓகே. எருமை கண்ணா கொண்டு வந்துருக்கீங்க அப்படிதானே? ஆமா. இல்ல எத்தனை மாசம் கண்ணா இருக்கும்ண்ணே? இதெல்லாம் 1 வருஷம் கண்ணு. 1 வருஷம் கண்ணு அப்படிதானே? ஃபுல்லா நாட்டு கண்ணு அப்படிதானே? நீங்க எந்த வியாபாரினா? காசா. நீங்க எந்த வியாபாரினா? இது சங்கரல் பக்கம் நெற்கட்டு சோல். நெற்கட்டு சவல் அப்படிதானே? ஆமா. சரி, மாடுல எருமாடு தான் ஃபுல்லா வச்சிருக்கீங்களா? ஆமா, எருமாடு தான் ஃபுல்லா வச்சிருக்கீங்க. இது கண்ணுல ஒன்னொன்னு என்ன விலை சொல்றீங்க? 12 ரூபா. 12 ரூபா சொல்லுதியா? எவ்வளவு ரூபாய் கேள்வி இருக்குண்ணே? இது 9 வரைக்கும் கேள்வி. 9 எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 10 ரூபா கொடுத்துருவோம். 10 ரூபா கொடுத்துருவேனா? ஆனா எல்லாமே நல்ல வளர்ப்பு ஏத்தல உள்ள காளைங்க அப்படிதானே? சரி, வீட்டுல மாடு வச்சிருக்கீங்க அப்படிதானே? சரி, ஓகே. பால் நடத்துல கண்ணொட்டி 11,000 சொல்றாங்க. 6,000 7,000 தான் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா. நல்ல வளர்ப்பு ஏத்தல கண்ணொட்டி. சூப்பர் நாட்டு கண்ணொட்டி. நல்ல அருமையான கண்ணொட்டி. நல்ல சாஃப்டாவும் இருக்கு. ரொம்ப சேட்டையும் இல்லை. அமைதியாவும் இருக்கு. பிரதர், சூப்பர் கண்ணு மாடு வச்சிருக்கீங்க. எத்தனை ஐத்து மாடு பிரதர்? 2 மாடு. ஜம்முன்னு இருக்கு மாடு. மாடு பால் எவ்வளவு இருக்குமா பிரதர்? 10 5 5 10 5 லிட்டர் பால் இருக்கு. கண்ணு என்ன கண்ணு பிரதர்? கொட்டை கண்ணு. பெட்டை கண்ணு மாடு. நாட்டு மாட்டம் கொஞ்சம் கிராஸ் அப்படிதானே? கிராஸ் விட்டான மாடு. ஆமா. விலையில எப்படி சொல்லுவீங்க பிரதர்? விலை 20 ரூபா சொன்னேன். 20 ரூபா சொல்லுவீங்க அப்படிதானே? சூப்பர் மாடு. குணம்னா எப்படி இருக்கு? குணம்லாம் நல்லா தான் இருக்கு. குணம்னா அருமையா இருக்குண்ணா. எந்த வியாபாரி நீங்க? மறக்கலாங்களா? மடக்கன் குளம் அப்படிதானே? சரி, ஓகே பிரதர். ஒரு அருமையான ஒரு கண்ணு மாடு ஒண்ணு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. எத்தனை ஐத்து மாடுங்க? இது 3 இருக்குன்னா கொம்பே இல்லையேண்ணே? கொம்பு. ஆமா, சின்ன கொம்பு. சின்ன கொம்பு தானே? கண்ணு என்ன கண்ணியா? காளைங்கன்னு. கண்ணு காளைங்க. மாடி எவ்வளவு நாள் இருக்கும்? மாடி 1.5 மாசம் இருக்கும். 1.5 மாசம் இருக்கு. பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காவ? பால் 3-3.5 இருக்குன்னு. 3-3 இருக்குன்னு சொல்லியிருக்காவ. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? என் கணிப்பு அதான் 3 கிட்டே இருக்குன்னு. ஒரு 3 இருக்கும் அப்படிதானே? என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 30 சொல்லி கடைசியில 27. 27. எந்த ஊர் போகுது? கலுங்கடி. 1 லிட்டர் பால் எவ்வளவு உங்க ஏரியால? அங்க டிகிரி அடிக்க தக்கனதான். அடிக்க தக்கனதான். சரிங்கய்யா. ஜெர்சி கிராஸான மாடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஜம்முன. எத்தனை ஐத்து மாடா இருக்குங்கய்யா? தலையீத்து மாடு. ஆனா கைப்பால் மாடு அப்படிதானே? கண்ணு கிடையாது அப்படிதானே? பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காவ? 6 மடியே இல்லையா? ஒரு 2.5 தான் இருக்கும் அப்படிதானே? பின்னாடி பின்மடியா? அது பின்மடி அப்படிதானே? ஆமா, பின்மடி. பின்னால மடி இருக்கா ஜம்முன. சரி, என்ன வேலை சொன்னாவ? 24 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? மாடு இளஞ்சனாருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இளஞ்சனாருக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க காலச்சத்திரம் சொல்லிருக்காவளோ? சரி, ஓகே. வீட்டு எத்தனை மாடு வச்சிருக்கிய? 2 மாடு. சரி, ஒரு அச்சப் மாடு வாங்கலாமா? ஜெர்சி மாடு வாங்குறீங்க? வெயில் தாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. மேஞ்ச அது போல காட்டு மேய்ச்சல் நல்லா இருக்கும். சரி, ஓகே. பட்டாங்கால ஒரு நாட்டுக்கால 80 ரூபா விலை சொல்றாங்க. எவ்வளவு வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லினா 75 நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சூப்பர் மாடு. சரிங்களா? ஜம்மான அருமையான மாடு. நல்ல ஒரு இதுல வெள்ளை அதிகமாகவும் கருப்பு கம்மியாகவும் இருக்கு பார்த்தாங்க. இது ஒரு சம்சாரம் வாங்கிட்டு போறாங்க. பட் ஆனா அவனுக்கு விலை தெரியல அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. கால்நடை தோழர் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க மாடு எல்லாமே பாத்தீங்கன்னா இது கெடை மாடு. சரிங்களா? இந்த கெடை மாடு பாத்தீங்கன்னா கெட்டாத மாடு தான் கெடை மாடு சொல்லுவாங்க. மலை மாடு சொல்லுவாங்க. இந்த மாடுலாம் பாத்தீங்கன்னா சந்தைகளை அவுக்க முடியாது. இந்த மாடுலாம் கால் கட்டி தான் கொண்டு வருவாங்க. இதை அவுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் பிடிக்க முடியாது, அமைக்க முடியாது. அந்த அளவு இருக்கும்.
பார்த்தீங்கன்னா பயங்கர தோரணையான மாடாக தான் இருக்குது. எல்லாமே நாட்டு மாடுனாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மள முட்டி தூக்கிடும், அந்த அளவு ஸ்பீடு இருக்கும். அது கிடமானா சொல்லவே வேண்டாம், எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது ஃபுல்லாக கிடமாடு. கிடமாடுகள் எப்போதுமே இப்படி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. எப்போமாவது கிடமாடுகள் வரும். சரிங்களா?